நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு மகளிர் உரிமை தொகை 1,15,00,000 பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே வழங்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் 2,60,000 மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பெறுகிறார்கள். இதில் பெரும்பான்மை இந்துக்களா இல்லையா? பெரும்பான்மை இந்துக்கள் தானே. அவங்கள விட்டுட்டா ஒரு திட்டத்தை கொண்டு வரோம் இல்லையே. நீங்க பெரும்பான்மை இந்துக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? 100 நாள் வேலை. எந்த ஊருக்கு போனாலும் சகோதரிகள் சொல்லக்கூடியது சம்பளம் ஏறல, சம்பளம் ஏறல, சம்பளம் ஏறல. 100 நாள் வேலை கொடுக்கல. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சகோதரர்களே, சகோதரிகளே. இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனீங்கனாலும் அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊரக 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் எழுப்பக்கூடிய கேள்வி இதுதான். சம்பளம் வரல, 100 நாள் வேலை இல்லை. காரணம், மத்திய அரசு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கவில்லை. போன பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்ட போது 60,000 கோடி ஒதுக்குறாங்க. இந்த பணம் எப்படி பத்தும்? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு 100 நாள் வேலை கொடுக்கறதுக்கு, சம்பளம் கொடுக்கறதுக்கு இது அந்த பணம் எப்படி பத்தும்னா உங்களுக்கெல்லாம் புரியவில்லை. வேலை வர 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 நாங்கள் சம்பளத்தையும் நாட்களையும் ஏற்றி கொடுப்போம், இது கூட புரியாமல் இருக்கிறீர்கள் என்றார்கள். இன்னைக்கு வரைக்கும் மாதக்கணக்கிலே அந்த 100 நாள் வேலை செல்லக்கூடியவர்களுக்கு சம்பளம் வரவில்லை. யாருக்கும் 100 நாள் வேலை தர முடியவில்லை. ஒரு திட்டத்தை கிராமத்திலே சாதாரண மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று நாம் பங்கு வகித்த காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம். விவசாயம் இல்லாத நாட்களிலே மக்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம் எதையும் ஒத்துக்க மாட்டாங்க. பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கு பணம் போகணும்னா முதலில் நின்று செய்து தரக்கூடிய ஆட்சி பாஜக ஆட்சி. ஆனால் சாதாரண மக்களுக்கு ஆன திட்டம் என்றால் அதை குறைத்து கொண்டே வருவார்கள், அழித்து கொண்டே வருவார்கள். இப்படி பெரும்பான்மை மக்களுக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய ஆட்சி. பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தலித்துகள், ஒதுக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், மலைவாழ் மக்கள், சிறுபான்மையின மக்கள் என்று அத்தனை பேருக்கும் எதிராக இருக்கக்கூடிய ஆட்சி மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி ஆட்சி. இந்த நாட்டின் இறையாண்மையை, அரசியல் சாசன சட்டத்தை, ஜனநாயகத்திலே நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஊடகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, நம்முடைய பேச்சுரிமையை ஒவ்வொரு நாளும் சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, பெண்களுடைய உரிமைகள், இளைஞர்களுடைய எதிர்காலம், இதை பற்றி கவலைப்படாமல் அதை அழித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இன்று ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி. நாம் ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியா கூட்டணி அங்கே ஒன்றியத்திலே ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும். எப்படி வரும்னு கேள்வி கேட்காதீங்க. எந்த மாநிலத்தை எடுத்தாலும், தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ மாநிலங்கள் இந்த பாஜகவை தூக்கி எறிந்து விட்டது. இந்த நாடும் அவர்களை விரைவிலே தூக்கி எறியும். அதனால அந்த நாள் இந்தியா வெற்றி பெறக்கூடிய நாள் தான் இந்த நாடு, இந்திய நாடு வெற்றி பெறக்கூடிய நாள் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். பிஜேபியின் வெற்றி என்பது இந்த நாட்டின் தோல்வி என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இந்த குரலை, நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் குரலை தொடர்ந்து எடுத்துச் செல்வோம். பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.